Unpacking my library, a talk about book collection. இந்த எஸ்ஸேயை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி எடுத்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு பானுமதிஸ் லிட்ரேச்சர். ஃபர்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர். இந்த எஸ்ஸே எழுதினவங்க பேர் வால்டர் பெஞ்சமின். இவங்க 20th செஞ்சுரியை சேர்ந்த ஜெர்மன் ஃபிலோசஃபர். இவங்க ஒரு கல்ச்சுரல் கிரிட்டிக். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் எஸ்ஸேயிஸ்ட். இவங்களுடைய 3 ஃபேமஸ் எஸ்ஸேஸ் கீழே மென்ஷன் ஆகிருக்கு. இவங்க 1940 சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு ஆத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்க எஸ்ஸையோ ஷார்ட் ஸ்டோரியோ எழுதும் போது சப்போஸ் அவங்க இன்ஸ்பயராக எழுதியிருக்கலாம், இல்லை சோகத்தில் இருக்கும்போது எழுதியிருக்கலாம், அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இவங்க என்ன சிச்சுவேஷனில் எழுதுனாங்கன்னா, இவங்களுக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் டோராக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கும். அப்போ இவங்க இருந்த இடத்துலேருந்து இவங்க ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போகிறதா இருந்தாங்க. அப்போ இவங்கக்கிட்ட பேக் பண்ண நிறைய இருந்தது என்னென்னா 2000க்கும் மேற்பட்ட புக்ஸ் தான் இருந்துச்சு. இவங்க ஒவ்வொரு புக்கையும் அன்பேக் பண்ணும்போது இவங்களுக்கு ஒவ்வொரு மெமரிஸ் நிறையா கிளம்பி வந்துச்சு. அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு ப்ரீஃபாக எஸ்ஸே மாதிரி நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. த ஆன்டிசிபேஷன் ஆஃப் அன்பேக்கிங் லைப்ரரி. ஒவ்வொரு லைப்ரரியிலையுமே புக்ஸ் நீட்டாக ரோஸில் ரேக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த ஆக்டை நம்மளுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய வீட்டில் சும்மா அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, நீட்டாலாம் இருக்காது. அப்புறம் இவங்க ஒவ்வொரு புக்கையும் ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது இது நம்ம எங்கே வாங்கினோம், எப்படி வாங்கினோன்னு யோசிப்போம்ல, அதே மாதிரி இவங்க இந்த புக்கை நம்ம எங்கே வாங்கினோம், எப்படி வாங்கினோன்னு அந்த புக்கை பற்றி ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. அந்த இதை இவங்க ஸ்ப்ரிங் டேட் ஆஃப் மெமரிஸ்னு சொல்கிறாங்க. வசந்த கால நினைவுகள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு புக்குக்கும் அவங்களுக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒவ்வொரு புக்கையும் எடுத்து பார்க்காங்க. இந்த ரீயூனியன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு புக்கும் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை இவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் நம்மளுக்கு ஒரு சின்ன லிட்டில் ஐரணி கொடுத்துருக்காங்க. ஐரணினா முரண்னு அர்த்தம். என்ன இந்த ஆத்தர் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு புக்கை கலெக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ப்ளஷரோட அந்த புக்கில் உள்ள ஹிஸ்ட்ரி, நம்ம எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு நிறைய ப்ளஷர் தருது. நம்ம எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்ற ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ப்ளஷரை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓனர். இதில் என்ன இருக்குன்னா, எந்த ஒரு ஆத்தருமே, இப்போ ஒரு ஆத்தர் புக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க வச்சுருக்கிற எல்லா புக்ஸுமே அந்த ஆத்தர் ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு கிடையாது. சில புக்ஸ் அவங்க ரீட் பண்ணாமலும் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ரிபெல்லிங் ஸ்டோரிஸ். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரிபெல்லிங்னா கலக்கம்னு அர்த்தம். சில அவங்களுக்கும் புக்குக்கும் சில மெமரிஸ், எமோஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு ஸ்டோரி, அதெல்லாம் இவங்க இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த எஸ்ஸேல ஷேர் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் மீன்ஸ் ஆஃப் அக்வயரிங் புக்ஸ். இவங்க இந்த எஸ்ஸேயில் அன்பேக்கிங் மை லைப்ரரிங்கிற எஸ்ஸேயில் இவங்க மேஜர் பார்ட் எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா, ஆக்ட் ஆஃப் அக்வயரிங் புக்ஸுக்காக தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி புக்ஸை கலெக்ட் பண்ணுறதுங்கிற பற்றி தான் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ஐடியா என்னென்னா, ரைட்டிங் த புக்ஸ் ஆஃப் ஒன் செல்ஃப். நம்மளே புக்ஸை எழுதி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, borrowing புக்ஸ் பட் நாட் ரிட்டர்னிங். புக்கை கடனுக்கு வாங்கி நம்மளே ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ச்சேசிங்லேயும் ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆக்ஷனுங்கிற மெத்தடை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆக்ஷனுங்கிற மெத்தட் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஆக்ஷன்னா ஏலத்துலேருந்து வாங்குறதுன்னு அர்த்தம். இந்த ஏலத்துலேருந்து வாங்கும்போது இவங்க புக் மேலே மட்டும் கவனம் செலுத்தாமல் ஏலம் கேட்குற மற்ற ஆத்தர்ஸ் மேலேயும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் 200 rupees புக்ஸு ஏலத்துக்கு ஏற்றி விட்டு 400 rupees கூட நம்மளை வாங்க வைப்பாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் மெத்தட் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சவுண்டஸ்ட் வே, பெஸ்ட் வே இதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது தலைமுறையாக நம்ம புக்ஸை கொண்டு வர்றது. சப்போஸ் ஒரு தாத்தா புக்ஸ் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜென்ரேஷனில் அவங்க ஒரு புக்ஸை சேர்த்து வைப்பாங்க. இதுதான் பெஸ்ட்டு மெத்தட், நல்ல வே அப்படின்னு நம்மளுடைய வால்டர் பெஞ்சமின் ஆத்தர் சொல்கிறாங்க. லைப்ரரி கன்ஜஸ் மெமரிஸ். அப்புறம் இவங்க நம்மளை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் ரிட்டன் டு த மெமரிஸ் அவங்க வராங்க. இப்போ நம்ம என்ன, அவங்கள சுற்றி 2000க்கும் மேற்பட்ட புக்ஸ் அவங்கள சுற்றி இருக்குது. thousands ஆஃப் புக்ஸ் அவங்கள சுற்றி இருக்குது. இவங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
கலெக்டர் அண்ட் த ஆப்ஜெக்ட். த கலெக்டர், புக் கலெக்டருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கலெக்ஷனுக்கு அந்த புக் கலெக்டருக்கும் அந்த கலெக்ட் பண்ண அந்த பொருளுக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஃபெனோமெனல் ஆஃப் கலெக்டிங். இதில் வந்து நிகழ்வு, ஃபெனோமெனன்னா நிகழ்வுங்கிறது வந்து குறிக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி போயம் கூட நிறைய உண்டு. ஃபெனோமெனல் உமன் அப்படிங்கிற போயம் கூட உண்டு. இதில் ஃபெனோமெனன்கிற வேர்ட் வந்து நிகழ்வு அப்படிங்கிறத வந்து குறிக்கு. அதாவது கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஓனர் ஒருத்தங்க ஒரு புக்கை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கலெக்ட் பண்ண அந்த சிச்சுவேஷன், அந்த ஹிஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அப்புறம் அதை வாங்குறவங்க வேறு ஆசையில் வாங்கியிருப்பாங்க. இந்த புக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புக்கு கலெக்ட் பண்ணுற நிகழ்வு வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி. இதில் என்ன இருக்குன்னா, கலெக்ஷன் அண்ட் கலெக்டர். இப்போது வந்து இது வந்து புக் கலெக்ட் பண்ணுறேன். இவங்க என்ன நிறைய சொல்கிறாங்க, புக்கு கலெக்ட் பண்ணும்போது அந்த புக்குக்குரிய ஸ்டோரி வந்து நான் எப்படி கலெக்ட் பண்ணேனுங்கிற ஸ்டோரி வந்து எப்படி இருக்குமோ, அந்த ஸ்டோரியோட இந்த புக்கை யார் கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரி வந்து அந்த புக்கோட ஸ்டோரியோட அந்த கலெக்டரோட ஸ்டோரி ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி வந்து கலெக்டரோட ஹிஸ்ட்ரி தான் முக்கியமாக நிறைய தெரியும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப் இஸ் த மோஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் that one can have two objects. இப்போ வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட புக்கு அப்படி சொல்கிறதோட இது என்னோட புக்கு, இது என் ஃப்ரெண்டோட புக்கு அப்படிங்கிற ஓனர்ஷிப் இருக்குல்ல, அந்த ஓனர்ஷிப் வந்து ஒரு புக்குக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. நாட் தே கம் அலைவ் இன் ஹிம், இட் இஸ் ஹீ ஹூ லிவ்ஸ் இன் ஹிம். அந்த புக்ஸோடைய அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓனர்ஷிப், ஒரு புக் கலெக்டிங்கில் ஓனர்ஷிப் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். வால்டர் பெஞ்சமினை மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு இவங்க எல்லோரும் ஃபேமஸாக சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு இந்த எஸ்ஸையை ஒரு ப்ரீஃபாக நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் லிட்ரேச்சரில் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்டு வருது. அப்புறம் இவங்கள வந்து பிப்ளியோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன் ஹூ லவ்ஸ் புக். இவங்களுக்கு வால்டர் பெஞ்சமினுக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இவங்கள பிப்ளியோஃபில்னு சொல்லலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. தேங்க்யூ.